guys, நான் நித்யஸ்ரீ. இன்னும் ஒரு ஹெவியான டவுட்டை கிளியர் பண்றதுக்காக வந்திருக்கேன். நம்ம எர்த்ல ஃபர்ஸ்ட் கிரியேச்சர் எங்க இருந்து உருவாச்சு? அனிமல்ஸ், ஹியூமன், இன்செக்ட் எல்லாரும் எங்க இருந்து வந்தாங்க? அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிஃபோர் போட்ட வீடியோவில் நம்ம வந்து யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, அதில் இருந்த பிளானட்ஸ், அதாவது எர்த், சன் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்றதை பார்த்தோம். ஸோ எர்த் வந்து அதில் ஒரு டஸ்ட்லேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டஸ்ட் வந்து கூல் ஆனதுக்கப்புறம் ரெயின் வந்துச்சு. அந்த ரெயின் வந்து ஓஷனாக ஃபார்ம் ஆச்சு. ஆனால் அந்த டைமில் லேண்ட் மேலே ஒரு லைஃபு கூட இல்லை. ஃபுல் எர்த்ல வெறும் வாட்டர், ராக்ஸ், வால்கனோஸ் மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. ஓஷன்ல இருந்த வாட்டர், வால்கனோட ஹீட், லைட்டிங், கெமிக்கல்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு சிம்பிளான ஒரு மாலிகுலா வந்துச்சு. அந்த மாலிகுல்ஸ்லாம் லேட்டரா ஜாயின் ஆகி ஒரு செல்லா வந்து உருவாகுச்சு. ஸோ அதுதான் கிரியேச்சர் லைஃபோட 0 லெவல் பிகினிங். முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஃபர்ஸ்ட் கிரியேச்சர் என்ன தெரியுமா? டைகர் கிடையாது, டைனோசர் கிடையாது, ஃபிஷ் இல்லை. அது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்ல பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன டைனி பாக்டீரியா தான் ஃபர்ஸ்ட் உருவாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் லிவிங் கிரியேச்சருக்கு நேம் சிங்கிள் செல் ஆர்கானிசம். அதால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதால சாப்பிட முடியும், அதால ரியாக்ட் பண்ண முடியும், அதால சர்வைவ் பண்ண முடியும். ஆனா சைஸ் ரொம்ப குட்டி தான். இந்த டைனி கிரியேச்சர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல ஸ்லோவா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. இதுதான் எவல்யூஷன்னு சொல்லுவாங்க. எவல்யூஷன் எப்படி நடந்துச்சு? வாட்டர்ல இருந்த செல் 2 செல்லா மாறுச்சு, குரூப் ஆஃப் செல்லா மாறுச்சு, சிம்பிள் பாடி ஆச்சு. அந்த சிம்பிள் பாடி ஒரு ஃபிஷ் மாதிரியான ஷேப்ல இருந்துச்சு. லேட்டரா அது வந்து லேண்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணுது. ரெப்டைல்ஸா மாறுது, மேமல்ஸ் வருது, அனிமல்ஸ் வருது, அண்ட் ஹியூமன்ஸ் வருது. ஸோ அது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். பர் டே ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. லேக்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுத்தது இந்த ஒரு ஸ்மால் சேஞ்சஸ்க்காக. ஓஷன்ல ஃபுல்லா லைஃப் இருக்கு. பட் கொஞ்சமா ஃபின்ஸ் வச்சு வெளியில வர ஆரம்பிச்சது. ஸோ அட்மாஸ்பியர்ல வந்து ஆல்ரெடி ஆக்சிஜன்ஸ் இருந்தது. ஸோ லங்ஸ் மாதிரியான ஆர்கன்ஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன். லேட்டர் லேண்ட் மேல ஃபுல் டைமாவே வந்து அது லிவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அனிமல் ஃபார்ம் ஆச்சு. இந்த எவல்யூஷன் கண்டினியூ ஆகுது. லேட்டரா டைனோசர் உருவாகுது. எர்த் ஃபுல்லா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஒரு ஆஸ்ட்ராய்டு ஹிட் ஆகி நம்ம டைனோசரஸ்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் அப்புறமா வந்து மேமல்ஸ் உருவாகுது. இந்த சின்ன ரேட்ஸ் மாதிரி இருக்குமா. லேட்டரா அவங்க தான் மங்கி டைப்பா மாறுறாங்க. ஹியூமன்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகுது. சயின்டிஃபிக்கா சொன்னோம்னா ஓஷன்ல கெமிக்கல் மிக்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைனி செல் பார்ன் ஆகுது. செல் டிவைட் ஆச்சு, குரூப் ஆகுது. குரூப்ஸ் வந்து சிம்பிள் ஆர்கானிசம் கொண்டு வருது. அந்த சிம்பிள் ஆர்கானிசம் வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்ம்ல இருக்கு. அது லேண்டுக்கு வருது, அது ரெப்டைலா மாறுது, மேமல்ஸா மாறுது, அண்ட் ஹியூமன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்த்தா கிரியேச்சர்ஸ் ஆர் தி ஸ்லோ சேஞ்சஸ் இன் தி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். நோ மேஜிக், நோ சடன் ஜம்ப், ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் தான் நடந்திருக்கு. இவ்வளோ நேரம் நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் சைட்லேயும் பார்த்துலாமா? ஸோ இந்துசமை பொறுத்த வரைக்கும் லைஃப் வந்து வாட்டர்ல இருந்து தான் உருவாச்சு அப்படின்றது பிலீஃப். அவதா ஸ்டோரி கூட ஃப்ளட் தியரியோட மேட்ச் ஆகுது. ஸோ கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் காட் தான் லைஃப் வந்து கிரியேட் பண்ணாரு அப்படின்றது அவங்களுடைய பிலீஃப். புத்திசமை பொறுத்த வரைக்கும் லைஃப் ஒரு சைக்கிள், உங்களுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரியான இது வந்து உங்களுக்கு சைக்கிள் மாதிரி வந்துட்டே இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய பிலீஃப். இஸ்லாமிக்கை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தான் வந்து கிரியேட் பண்ணாரு அப்படின்றது அவங்களுடைய பிலீஃப். ஸோ டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ், science gives you how and spirituality explains why. இதுதான் கிரியேச்சர்ஸ் வந்து எப்படி பார்ன் ஆச்சு அப்படின்றது சயின்ஸ் சொல்லுது. உங்களுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ உங்களுக்கும் என்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் வருதோ எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வந்து ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.